ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு பக்கம் காவேரி இந்த மாதிரி ராகினி தன்னை டார்ச்சர் பண்ணுறதை பொறுக்க முடியாமல் இங்கே இருந்தால் தான் அவன் நம்மளை டார்ச்சர் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி வந்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட அம்மாகிட்டயும், பாட்டிகிட்டயும் ரொம்பவே சகஜமா பேசி சிரிச்சுட்டு இருக்க மாதிரி, அப்படியே அவங்களோட மூட மாத்துறதுக்காக பண்ணிட்டுருக்க. அப்ப கரெக்ட்டா அங்க வந்த கங்காவும், காவேரியோட நடவடிக்கையும் பார்த்த உடனேயே அவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனைன்றத கண்டுபிடிச்சுர்றாங்க. ஆனாலும் அத கேட்டா கண்டிப்பா காவேரி சொல்ல மாட்டா. ஏன்னா முன்னாடியே நம்ம கேட்டோம். அவ தான் ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிட்டான்னு. அப்படியே இந்த விஷயத்த நம்ம வேற வழியில கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அமைதியானது மட்டும் இல்லாம, அங்க இந்த மாதிரி கங்காவோட ஹஸ்பண்ட் கிட்ட, இந்த மாதிரி நீங்க எதுக்காக துணி தைக்கிறதுக்காக வரவே மாட்டேங்கிறீங்க? ஆவுன்னா, திடீர்னு ஷூட்டிங் சொல்லிட்டு போயிடுறீங்க. அப்படி போறதா இருந்தா, ஒரு நாள் முன்னாடியாவது என்கிட்ட சொல்லணும்லன்னு சொல்லிட்டு, அவங்களோட கஷ்டத்த எடுத்து சொல்ல. ஆனா, கங்காவோட ஹஸ்பண்டும் இந்த மாதிரி உங்களில் யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகலான்ற விஜய் டிவியோட காம்படிஷன்லோட முதல் படியில நம்ம வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கனால, அவங்க கங்கா சொல்றத ஒரு பெரிய விஷயமா கூட எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களோட மனசுக்குள்ள கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல நம்ம வின் பண்ணியாகணும். அப்படி மட்டும் பண்ணிட்டோம்னா, கண்டிப்பா கங்காக்கு இது மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருக்கும்னு அவங்க அந்த வழியில யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா இந்த விஷயம் தெரியாததுனால கங்கா அவங்களோட ஹஸ்பண்ட் மேல ரொம்பவே கோவப்பட்டது மட்டும் இல்லாம, அவங்க கிட்ட அதுக்காக பிரச்சனையும் பண்ண ஆரம்பிக்க. அப்ப கரெக்ட்டா யமுனா அங்க வந்து நிக்கிறாங்க. அப்ப யமுனாவ பார்த்து அவங்களோட அம்மாவும், பாட்டியும் "என்னடி திடுதிப்புன்னு வந்து நிக்கிற? ஏதாவது பிரச்சனையா என்ன? மாப்பிள கூட ஏதாவது சண்டை போட்டுட்டியான்னு?" சொல்லிட்டு அவங்களோட பதட்டத்த அவங்க கிட்ட கேட்க, ஆனா யமுனாவும் ரொம்பவே கடுப்போட, "நான் இங்க வந்தாவே பிரச்சனையோட தான் வருவேன்னு சொல்லிட்டு நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்களான்னு?" சொல்லிட்டு சிடு சிடுன்னு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்போ இத புரிஞ்சுகிட்ட யமுனாவோட அம்மாவும் இந்த மாதிரி கங்கா கிட்ட சைகை மூலியமா, "நீ அவகிட்ட போயிட்டு தனியா பேசி ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கண்டுபிடின்னு" சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம, காவேரி கிட்டயுமே சொல்ல உடனே கங்காவும், காவேரியும் யமுனாவ சமாதானப்படுத்தி அவங்கள தனியா கூப்ட்டு போனது மட்டும் இல்லாம, அவங்க கிட்ட சும்மா நம்மள பத்தி பேச ஆரம்பிச்சா, யமுனா அவளோட கஷ்டத்த சொல்லுவான்னு சொல்லிட்டு கங்கா, இந்த மாதிரி அவங்களோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கிறதாவும், அதனால ரொம்பவே கஷ்டப்படுறதாவும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்க. உடனே இத கேட்டுட்டு யமுனாவோட ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுறத பார்த்த காவேரியும், நம்ம பங்குக்கு ஏதாவது சொல்லுவான்னு சொல்லிட்டு, "ஆமா, இந்த மாதிரி கல்யாணம் ஆனாவே சில பல பிரச்சனை இருக்கிறதெல்லாம் சகஜம் தான். நீ அத போய் பெருசா பேசிட்டு இருக்கியேக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு செம்மையா கடுப்பான யமுனாவும், "ஆமா, உனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லல்ல. அதனால தான் நீ இப்படியும் பேசுவ, இதுக்கு மேலயும் பேசுவ. உன்னால தான் சொல்லப்போனா என்னோட நிம்மதியே போச்சு. உன்னை இன்னும் நிவின் கொஞ்சம் கூட மறக்கவே இல்லன்னு நெனைக்கிறேன். சொல்லப்போனா நான் செஞ்சு வச்ச சாப்பாட கூட அவங்க தொட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிவினோட அம்மா நிவினுக்கு மேல அவங்க என்ன எப்படா எந்த விஷயத்துலடா திட்டலான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் செய்யற எல்லா விஷயத்திலயுமே குறை கண்டுபிடிச்சு என்ன டார்ச்சர் பண்றாங்க. என்னால அந்த வீட்ல நிம்மதியாவே இருக்க முடியல. நான் என்னமோ காதலிச்சு தான் நிவின கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நிவினுக்கு தான் என்ன பிடிக்கலையே. உன்ன தானே இன்னும் பிடிச்சிருக்கு. சொல்லப்போனா இன்னுமே நிவின் உனக்காக காத்திருக்க மாரி தான் தெரியுது. நீ என்ன நம்பிக்கை நிவினுக்கு குடுத்தியோ எனக்கு தெரியலப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காவேரிய கஷ்டப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்க. உடனே இத கேட்டுட்டு காவேரியும் அழுதுகிட்டே, "அப்பன்னா நீ என்ன சொல்ல வர? நீ கஷ்டப்படுறத கூட நான் கண்டுக்காம, நான் என்னோட லைஃப்ல சந்தோஷமா இருக்கேன்னா நீ நெனைக்கிற? அது மட்டும் இல்லாம நீ கஷ்டப்பட்டா எனக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூடவா புரியலன்னு?" சொல்லிட்டு கேட்க, உடனே யமுனாவும், "ஆமா, என்ன பொறுத்தவரைக்கும் நீலாம் எங்கள பத்திலாம் கவலைப்படுற மாதிரியே தெரியல. நீ பாட்டுக்கு உன்னோட லைஃப்ல ரொம்பவே சந்தோஷமா இருக்க. சொல்லப்போனா உனக்கு நல்ல ஹஸ்பண்டும், நல்ல குடும்பமும் கிடைச்சிருச்சுல்ல. அதனால தான் நீ அந்த மெதப்புல இருக்கியே தவிர, மத்தபடி மத்தவங்கள பத்தி கவலைப்படுறேன்று காட்டுறது எல்லாமே சும்மா பொய் தான் நெனைக்கிறேன்னு" சொல்லிட்டு, இருந்த டென்ஷன்ல காவேரியோட மனச கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவங்கள ரொம்பவே காயப்படுத்துற மாதிரி பேச, உடனே இத கேட்டுட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டே, "காவேரி போதும்ப்பா, நீங்க என் மேல பொறாமப்பட்டதெல்லாம் போதும். ஏன்னா இதுக்கப்புறமா நீங்க கண்டிப்பா என்ன பார்த்து பாவம் தான் படப் போறீங்க. ஏன்னா நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை நிலையே இல்லாததுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் தெரிய வரும்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா அழுதுகிட்டே சொல்ல, உடனே இத கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆன யமுனாவும், கங்காவும், "என்ன சொல்ற காவேரி? என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? ஏன் எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? ஒருவேளை நீ விஜய் கூட சண்டை போட்டுட்டியா என்னன்னு?" சொல்லிட்டு கேட்க, உடனே இத கேட்டுட்டு காவேரியும், "தயவு செஞ்சு என்கிட்ட இதுக்கு மேல எதுவுமே கேட்காதீங்க. அவ்வளதான் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா என்னால உங்ககிட்ட வேற எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கலாம் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைலாம் எனக்கு எப்பவுமே அமையாது. ஏன்னா நீங்க உங்களோட புருஷன் கூட சந்தோஷமா இல்லனாலும் ஒண்ணாவாவது வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா அந்த ஒரு பாக்கியம் எனக்கு இனிமே கிடையாதுன்னு" சொல்லிட்டு மறுபடியுமே அழ ஆரம்பிக்க. உடனே இத கேட்டுட்டு ரொம்பவே பதறிப்போன கங்காவும், "ஏன் காவேரி இப்படி பேசிட்டு இருக்கா? அப்படி என்னதான் பிரச்சனை? விஜய் ஒருவேள உன் மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்களா அவங்க? உன்ன விட்டு வெளிய போன்னு சொல்லிட்டாங்களா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க. ஆனா காவேரியோ, "விஜய் என் மேல அவ்ளோ பாசத்துல இருக்காங்க. ஆனா அந்த பாசத்துக்கு நான்லாம் கொஞ்சம் கூட தகுதியான ஆளே கிடையாது. அவங்களோட பாசம் வேற ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டியது. ஆனா அத நான் இப்போ அவங்களுக்கே தெரியாம திருடி வச்சிருக்க மாதிரி தெரியுதுன்னு" சொல்லிட்டு அழுதுகிட்டே, "இதுக்கப்புறமாவும் நான் அந்த தப்ப பண்ண போறதில்ல. இதுக்கப்புறமா நான் விஜய்க்கு எது பிடிக்குமோ, அவங்க எது இருந்தா சந்தோஷமா இருப்பாங்களோ, அத நான் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம நான் விஜய் கூட இல்லனாலும் பரவால்ல. அவங்க என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்னு" சொல்லிட்டு மறுபடியுமே அழ ஆரம்பிக்க. உடனே இத கேட்டுட்டு கங்காவும், யமுனாவும், "எதுக்காக
காவேரி இப்போ இப்படி பேசிட்டு இருக்கா, என்ன பேசிட்டு இருக்கான்னு கூட கொஞ்சம் கூட புரியலையே! என்னதான் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்காங்க.